ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து இன்றைக்கி நிறைய காய்கறி. இது சாம்பாருக்கு, இது அவியலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே காய்கறி தான், பட் இதில் பாதி இதில் பாதி தனித்தனியாக பிரித்து வெட்டி வச்சுட்டேன். இது நேற்று உருளைக்கிழங்கு பட்டாணி சுண்டலுக்கு அவிச்சது. அது நேற்று வேறு மாதிரி செஞ்சதுனால அந்த உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி நாட்டு வெங்காயம். அது போக குக்கரில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், அப்புறம் வெள்ளைப்பூடு, துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி இன்னொரு வேறு மெத்தடில் சாம்பார் செய்யலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, சீரகம் ரெண்டையுமே போட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நாட்டு வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த காய்கறிகள் அனைத்தையுமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக போட்டால் போதும், சரிங்களா? இப்போ காய்க்கு தேவையான உப்பு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை. நான் வந்து தாளிக்கும் போது போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டு நல்ல ஒரு வதக்கி ஒரு 10 நிமிஷம் இந்த எண்ணெயிலே காய் குக் பண்ணணும். இப்போ நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க தீயை. திரும்ப ஒரு வாட்டி கிளறிட்டு இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான 1 ஸ்பூனு மசாலாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து வறுத்த மசாலா, முழு மல்லி, சீரகம், மிளகு, வத்தல், இந்த 4ஐயுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போது இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக புளி அதையும் சேர்த்து, மாங்காய் போட்டிருக்கிறதுனால புளியும் தக்காளி பழமும் தேவைக்கு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா சாம்பாரை ஓப்பன் பண்ணும்போதே அப்படி ஒரு வாசனை. அந்த நம்ம வறுத்து போட்டோம்ல மல்லி, மிளகு, சீரகம், முழு வத்தல், இந்த 4ஐயுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போடும்போது அதனுடைய வாசனை வந்து வேறு லெவல் சூப்பராக இருக்கும். இப்போது 1 கப்பு பருப்பில் வந்து மிளகாயும், வெள்ளைப்பூடு, மஞ்சள் தூள், இந்த 3 சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். தக்காளி பழம் நம்ம ஆல்ரெடி சாம்பார்லேயே வதக்கியிருக்கிறதுனால தக்காளி பழம் சேர்க்கலை. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ அரைச்சி சேர்த்துருக்கேன். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். திரும்ப ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு இறக்குற டைமில் தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா கொதிக்க விட்டு இறக்குற டைமில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை தூவி இறக்கும்போது கமன்னு சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து தண்ணி காய்கறிகள் அதிகமாக சேர்த்துருக்கோம். சவுக்காய், சொரக்காய், அதுக்கப்புறம் வந்து தடியங்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி காய்கறிகள் அதிகமாக சேர்த்து இன்றைக்கி வந்து சமைச்சிருக்கோம். சாம்பார் வேறு லெவல். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.